ஹீடா ஸ்ட்ராபெரிஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க, லைக்ஸ் போடுங்க, எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. அன்கட்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் போடுவேன். அதோட லிங்க்கும் என்னோட இன்ஸ்டா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் என்னோட சார்பாகவும் ஸ்ட்ராபெரிஸ் எல்லார் சார்பாகவும் அண்ட் பிடிஎஸ் சார்பாகவும் நான் மினி 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 ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறேன். சேஃபாக பட்டாசெல்லாம் வெடிங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகேவா? எதுவும் சுட்டுக்காதீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக தீபாவளியை நல்லா ஜாலியாக செலப்ரேட் பண்ணுங்கள். ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? ஸோ இன்றைக்கி அது மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. இன்றைக்கி சேனல் ஸ்டார்ட் ஆகி 1 இயர் ஆகிருச்சு. ஸோ அதனால் இது ஒரு ஸ்பெஷலான எபிசோடாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவாடா ஸ்ட்ராபெரிஸ்? அண்ட் நான் உங்களோட ஸ்ட்ராபெரி குயின். இந்த ஸ்ட்ராபெரி குயின்னு சொல்கிறது எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். நான் அதை சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ வேணும்னா நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் இந்த ஸ்டோரி லைக் பிடிஎஸ் எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். ஸோ இதில் பிஎல் சேனல், ஸோ பிஎல் மெயின். அண்ட் அதே மாதிரியே அவங்கவுங்க லைஃப் பார்ட்னர்ஸோடையும் இருக்கிற மாதிரியும் தான் இருக்கும், ஓகேவா? நீங்கள் தம்ப்லைனில் பார்த்து இருந்திருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்னரோட அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். மெயின் நம்ம பிடிஎஸில் இருக்கிற 4 பேர் தான் சோப்பும் வீமினும் தான். அவங்க தான் மெயினாக அவங்க கேரக்டர்ஸ். ஸோ மற்ற மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் ஹார்ட்ஸ் இன்டர்வின்டு. இதுதான் ஸ்டோரியோட டைட்டில். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி பிடிஎஸ் சார்பாகவும் இந்த ஸ்ட்ராபெரி குயின் சார்பாகவும். ஸ்டார்டிங் ஒரு பெரிய மேன்ஷன் தான் சவுத் கொரியாவில் இருக்குது. ஸோ மெம்பர்ஸ் எல்லாமே ரிட்டையர் ஆனாலும் கான்டாக்டில் தான் இருக்காங்க, டச்சில் தான் இருந்துகிட்ருக்காங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வீடியோ கால்ஸ் பண்ணுறது, இல்லை நார்மல் கால் பேசுகிறது, இல்லை ஏதாவது வெக்கேஷன்ஸ் இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போது அந்த மேன்ஷனில் ஒரு பெரிய மேன்ஷன் இருக்குது. ஸோ அந்த மேன்ஷனில் தான் எல்லா மெம்பர்ஸு அவங்களோட பார்ட்னர்ஸோடு இருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக. அண்ட் சில ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப பரபரப்பாக அங்கே வேலை போய்கிட்டுருக்கு. எஸ், ஏன் அப்படின்னா இன்றைக்கி தான் நம்ம சோப்போடையும் அண்ட் வீமினோட மேரேஜ். அதுக்காக தான் மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க பார்ட்னர்ஸோட கேதர் ஆகிருப்பாங்க. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே இருப்பாங்க. லைக் 7 மெம்பர்ஸோட ஃபேமிலி. அவங்க அப்புறம் ஒய்ஃபுங்க, அவங்க அந்த லைஃப் பார்ட்னர்ஸோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த மேன்ஷனில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக எல்லாம் அவ்வளோ பரபரப்பாக ஒவ்வொரு வேலையும் எடுத்து 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 செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்கவுங்க ரூமில் நாங்கள் அவங்க ஒரு 2 பேரும் ரூமில் ரெடி ஆகிட்ருக்காங்க. அதே மாதிரி வீமின்னு அவங்களுக்கும் தனித்தனி ரூம் தான். ஸோ அவங்கவுங்க ரூமில் எல்லாம் ரெடி ஆகிட்ருக்காங்க. அண்ட் மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸும் அவங்க ஒய்ஃப்ஸு எல்லாம் ரெடி ஆகிட்ருக்காங்க. இப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது நிறைய ஆர்மிஸ் இந்த மேரேஜ்க்காக ரொம்ப டேஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்துருப்பாங்க. ஸோ அது இப்போது எல்லாம் சர்ச்சுக்கு தான் லைக் ஃபுல் மீடியாவுமே அங்கே தான் இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்னர்ஸ் கூட நடந்து வராங்க காரில் ஏறி. இப்போது சர்ச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. போய் நிறைய மீடியாஸ், நிறைய ஆர்மிஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செம்ம டைட் செக்யூரிட்டி அங்கெல்லாம் இப்போது எல்லாம் காரில் இருந்து இறங்கி நடந்து வர்றது அவ்வளோ ரொம்ப 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 ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருக்குது. அங்கே எல்லாம் ஜாலியாக நிறைய மீடியாஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சியர் பண்ணுறது, லவ் பண்ணுறது. இப்போ 2 கப்புள்ஸுமே ஸ்டேஜில் ஏறி நின்னாச்சு. அதுக்கப்புறமா லைக் மேரேஜும் ஸ்பீச் எல்லாம் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு சோப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க முடிஞ்சதுக்கப்புறமா வீமின்னும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் கீழே அவங்களுக்குன்னு இருக்கிற சேர்லலாம் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக, ப்ரௌடாக அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே.
சூன் ரிங்கும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, மேரேஜும் முடியுது. அண்ட் வந்து கிஸ் பண்ணவும் சொல்கிறாங்க, கிஸ்ஸும் முடியுது. செம்ம ஹாப்பி. ரிங்கை மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது செம்மையாக இருக்குது. இதில் தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக சியர் பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே வந்து கெஸ்ட்டுக்கிட்ட பேசுகிறது இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. பட் நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐஷு, தியா, சுஜி 3 பேருமே பிடிஎஸ்ல இருக்கிற புது கப்புள்ஸுக்காக வந்து டான்ஸ் ஆடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டு தான். பாட்டு, டான்ஸு, மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் டைமு தான். ஸோ வந்து கப்புள்ஸாக டான்ஸ் ஆடணும் அப்படின்றதால ஃபஸ்ட்டு டான்ஸ் வந்து மாப்பிள்ளைங்க தான் டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு நம்ம சோப்பும் யூன்மின்னும் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு ரொமான்டிக் மியூசிக் வந்து பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி 4 பேருமே வந்து 2 ஜோடியாக டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியே போக 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 அங்கேருந்து மற்ற கப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களும் வந்து அப்படியே டான்ஸ் ஆடுறது அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு சீனு தான். ஸோ அது எல்லாமே வந்து அன்கட் சீனான டெலகிராமில் இருக்கும், லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ ஜின்னோட மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே போயிருப்பாங்க. இப்போ அந்த மேன்ஷனில் இருக்கிறது வந்து மொத்தமாக பிடிஎஸ்ஸு அவங்களோட கப்புள்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. லைக் அவங்க மட்டும்தான். இப்போ ஜின்னும் ஐஷுவும் தான் வந்து கிச்சனில் சரி எல்லாருக்கும் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சோப்பும் யூன்மின் கப்புள்ஸும் நல்லா டயர்டில் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ஜுனும் அவரோட பேர் தியாவும் அவங்களாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் ஜேகே சைடு பார்த்தா ஜேகே செம்மையாக வந்து சுஜியை ஹக் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜங்குக் எந்திரிடா, போதுடா, விட்டுடா, எந்திரிடா, டைம் ஆகுது பாடுறா அப்படின்னு சுஜி எழுப்புறாங்க. கொஞ்சம் நேரம் நைட்டெல்லாம் ஃபுல்லும் செம்மையாக டான்ஸ் ஆட்டு டயர்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ப்ளீஸ். இப்போ கொஞ்சம் நேரம்டி, நீ என்னமோ பண்ணி தொலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கீழே வந்து கிச்சனில் வந்து குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து குக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து அந்த 2 கப்புள்ஸுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் 11 o'clock ஆயிருக்கும். என்ன பண்ணுறது, எழுப்பலாமா வேண்டாமா, இல்லை நம்ம மட்டும் சாப்பிட்லாமா அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சூகாவும் ஹோப்பும் எந்திரிச்சு வராங்க. அப்பாடா, ஒரு வழியாக ஒரு கப்பல் வந்துட்டாங்க. சரி, அவங்க 2 பேரும் என்ன இன்னமும் அவங்க எந்திரிக்கலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சூகாவா, யாருக்கு தெரியும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நான் இப்போ தான் எந்திரிச்சேன், எனக்கு பசிக்குது, எல்லாம் குக் பண்ணி ரெடியாக இருக்குது போல். ஆமாம் ஆமாம், வா வா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க 2 பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு யூன்மினுக்காக வச்சுட்டு சரி நம்ம வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கப்பல்ஸ் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. இப்போ சோப்பும் வந்து வீட்டில் தான் அவங்களோட ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க. வீமின் தான். இப்போ வீமினோட சைடு வந்து பார்க்கலாம். செம்மையாக வந்து ஜிம்மினை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தான் வந்து நம்ம படுத்துட்ருக்காரு. ஜிம்மின் அப்படியே கொஞ்சமாக தூக்கம் தெளியுது. எந்திரிச்சு பார்த்தா டேங் செம்ம டைட்டாக ஹக் பண்ணி படுத்துட்ருக்கிறது தெரியுது. படுத்துட்ருக்குற பாரு, நைட்டு மட்டும் என்ன வேலை பண்ணிட்டு சை முடியலனால அப்படின்னு டயாங்கோட ஹேண்டை எடுத்து விட்டுட்டு ஜிம்மின் போய் குளிச்சிட்ருக்காரு. டயாங்க, என்ன இது பக்கத்தில் இருந்தவனை காணோமே, ஜிமேன் 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 எங்க ஜிமேன் அப்படின்னு அவரும் தடவிட்டு காணோம், எங்கே போயிட்டான் அப்படின்னு எந்திரிச்சு உட்காடுறாரு. அப்போ தான் ஷவர் அந்த தண்ணி சவுண்டு கேட்குது. ஜிமினும் வந்து ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு டவலை கட்டிட்டு தான் வெளியில் வராரு. தூக்கத்தோடையே டைம் வந்து எந்திரிச்சு உட்காந்துட்ருக்காரா. பார்க்குறாரு ஜிமினை. அப்படியே ஒய்டேஸு அப்படியே பாடி ஃபுல்லும் ஸ்கேன் ஆகுது. ஜிமின் பாடி ஃபுல்லுமே வந்து டயாங்கோட அந்த ஹிக்கி மார்க்ஸ் தான் தெரியுது. ஸ்மிர்க் பண்ணுறாரு. போதும் போதும், நீ ஸ்மிர்க் பண்ணதெல்லாம் இதுக்கப்புறமும் எதுவும் கிடையாது, என்னால் முடியல, செம்மையாக வலியாக இருக்குது, பக்கத்தில் வந்துடலான்னு மட்டும் நினச்சிடாத டயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா
கல்யாணம் ஆகி அடுத்த நாளே இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்ற. அது எப்படிடா முடியும் என்னால? எல்லாம் முடியணும். என்னால முடியாது சரியா, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போறாரு. டயாங்கும் பின்னாடியே போறாரு. ஏ ஜிம்மின், என்னை பார்த்தா பாவமா இல்லையாடா? நான் பாவல, உன்னோட சோல்மேட்ல உன்னோட செல்ல பேபி பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் அப்படியே பேக் பண்ணிக்கிறாரு. ஜிம்மினோட அந்த நெக்கு கிட்ட அப்படியே கிஸ் பண்றாரு. வேண்டாம் சும்மாரு, முடியாதுடா, என்னடா பண்ணுவ அப்படின்னு அங்கே ஒரு அப்படியே குட்டி ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே நம்ம சோப் சைடு பார்க்கலாம். 2 பேருமே பெட்டில் தான் படுத்துட்டு இருக்காங்க. ஹோபி வந்து ஷூகாவோட செஸ்ட் மேலே படுத்துட்டு இருக்காரு. இவங்கியும் வந்து அப்படியே ஜேஹோப்போட ஹேர் அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. டே இவங்கி, சொல்லுடா. நம்ம இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லைல்ல. லைக் வந்து என்ன சொல்கிறது, நமக்கும் இந்த மாதிரி நமக்குள்ளார இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலல்ல. எனக்கெல்லாம் வந்து நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருந்துச்சுடா. எனக்கும் அப்படிதான். ஆனால் இப்போ பாரு, நம்ம எங்கே இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அச்சீவ் பண்ணி இப்போ நம்ம 2 பேருமே கப்புள்ஸாக மாறிட்டோம். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி வந்தோம்ல அப்படின்னு வந்து யூங்கி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் நஞ்சம் கஷ்டமாக பட்டோம். எவ்வளோ வந்து போராட்டம், அசிங்கம், அவமானம் எல்லாம் பட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதுவும் வந்து ஒரு லைஃப் லெசன் தான்ல அப்படின்னு ஜேஹோப் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து நம்ம இவங்க என்ன பண்ணுறாரு, பெட்டில் தள்ளி விட்டு ஓவர் ஆகுறாரு. இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாடா, அதெல்லாம் தான் வந்து எல்லாம் தாண்டி வந்தாச்சுல. கப்புள்ஸ்கிட்ட நம்ம இப்போது என்ஜாய் பண்ணணும், ரொமான்ஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு திரும்ப பழையசெல்லாம் ஏன்டா இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அங்கே ஒரு ரொமான்ஸ் போய்கிட்டுருக்கு. டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்படியே வெளியில் போன கப்புள்ஸும் வந்து ரிட்டர்ன் வராங்க. அப்படியே புது கப்புள்ஸ்க்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. வரும்போதே வந்து பார்க்குறாங்க 4 பேருமே வந்து சோஃபாவில். ஜிமின் வந்து டேங்கோட லேப்பில் உட்காந்துக்கிட்டு அவரோட ஷோல்டர்ஸில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. ஹோபியும் நம்ம யூங்கியும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு யூங்கியோட ஷோல்டர்ஸில் ஹோபி படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் கப்புள்ஸ் எல்லாம் உள்ளார வராங்க. ஜின்னு தான், என்னங்கடா ரூமில் விட்டு வெளியிலேயே வரமாட்டீங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல ரூமை விட்டு வெளில வந்துட்டீங்க அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. உடனே ஷூகா தான், என்ன எல்லாம் ஒன்று மாதிரியா இருப்பாங்க, கல்யாணம் ஆகி 2 நாளும் ரூமை விட்டு வெளியில் வராத மாதிரி எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, உன் புத்திலாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து இந்த அசிங்கம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. சரி சரி, அதெல்லாம் வந்து அது ஏன் இஷ்டம், அதெல்லாம் வந்து நீ ஏன் பேசுகிற? அதே மாதிரி தான் இதுவும் எங்கள் இஷ்டம், மூட்டு போய் உன் வேலையை பாருப்போ அப்படின்னு யூகின்னு சொல்கிறாரு. உனக்கு வாய் ரொம்ப தாண்டா அப்படின்னு மாதிரி அப்படியே டீஸு ஃபன் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் இந்த கிஃப்ட்டும் வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்படி ஒரு ஈவினிங் டைம் வந்து இப்போ எல்லாம் கார்டனில் தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. நடுவில் ஒரு கேம்ப் ஃபயரு, பின்னாடி ஒரு மெலடியஸாக ஒரு சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்கவுங்க கப்புள்ஸ் எல்லாம் வந்து பக்கத்தில் உட்காந்துட்ருக்கிறது இல்லை லேப்பில் உட்காந்துட்ருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஜின்னோட ஒய்ஃப் ஐஷு கேட்குறாங்க, உங்களுக்குள்ளார எப்படி அந்த லவ் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ப்ரப்போஸ் ஏன் பண்ணணும் அப்படின்லாம் தோணுச்சு, அதெல்லாம் கேட்குறாங்க. யூங்கி தான், அது எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த லவ்வு இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் ஆனால் போக 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 எனக்கே தெரியாமல் இவன் மேலே லவ் வந்துருச்சு. அப்பப்போ இவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கோவமாக வரும். ஏன் எனக்கு மட்டும் இவனை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவம் வரும். ஆனால் அதுக்கப்புறம் போக 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 தான் அது தெரிஞ்சிச்சு அது எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே போச்சு பல வருஷங்கள். எனக்கு என்ன சொல்லுது, ரிட்டையர் ஆக போகிறோமே, இப்போவும் நம்ம ப்ரப்போஸ் பண்ணலன்னா அது
நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பயமும் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் வந்து ஒரு சர்ப்ரைஸான ப்ரப்போசல் கொடுத்து இப்போது இங்கே இருக்கோம். அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. ஜோக் அப்படியே ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. இவங்க ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து யூன்மின் கிட்ட கேட்குறாங்க, நீ சொல்லு உங்கள் 2 பேருக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்மின் தான், அஸ் ஆல்வேஸ் எங்களை பற்றி நிறைய ஷிப்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க, யூன்மின்னு அப்படிலாம் கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க. மேபி அதனாலேயே கூட எங்களுக்குள்ளார அந்த ஒரு தாட் வந்திருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக தானே ஃபஸ்ட்டு இருந்தோம், இப்போது ஆனால் கப்புள்ஸாக மாறிட்டோம். நான் சொல்கிறேன் அப்படின்னு டேயாங் சொல்கிறாரு. சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவனை பார்க்கும்போதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். சோல்மேட்டு ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான். நான் நிறையா வந்து படிச்சிருக்கேன், லைக் ஃபேன் ஃபிக்ஷன்ஸ்லாம் நிறையா படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு தோணும், உண்மையிலேயே ஜிமின் கூட இதெல்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இமேஜின்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போத்துலேருந்து எனக்கு லவ் ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம் அப்படின்னு டேங்க் சொல்கிறாரு. ஜிமினுக்கா என்னது, அப்போ ஃபேன் ஃபிக்ஷனில் இமேஜின் பண்ணி தான் நீ என்னை லவ் பண்ணியா, அப்போ என்னை பார்த்து உனக்கு லவ் வரலையா அப்படின்னு கோவமாக கேட்குறாரு. அப்படிலாம் இல்லைடா, இதுவும் ஜஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு என்ன சொல்கிறது, மேபி லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி எக்ஸ்ப்ரெஸ் அது வெளியில் வந்துச்சு அப்படின்ட்டு டேங்க் சொல்கிறாரு. நீ நீ இப்படிலாம் வந்து சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை டேங்க் அப்படின்னு ஜிமின் கோச்சிட்டு போகிறாரு. ஐயோ கோச்சிக்கிட்டா. டேய் 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 மொச்சி கோச்சிக்காதடா என் கோழி குச்சி செல்லும் அப்படின்னு டேங்க் வந்து ஜிமின் பின்னாடியே போகிறாரு. அவ்வளோதான், இனிமேல் ஜிமின் சுண்டு விரல் மாதிரி தான் டேங்கு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் டீஸ் பண்ணிக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஜிமின் பின்னாடியே டேங் போகிறாரு. டே நில்லுடா நான் பாவம்டா, நான் சும்மா தாண்டா சொன்னேன், அப்படிலாம் இல்லைடா அப்படின்ட்டு வந்து டேங் பின்னாடியே போகிறாரு. கையை பிடிச்சி இழுக்கிறாரு பக்கத்தில். நான் தான் சொல்கிறேன்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நீ ஏன்டா எனக்கு எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஆ பார்த்தேன் உன்னோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லுமே பார்த்தேன், நீ என்ன மாதிரியெல்லாம் பார்த்து வச்சுருக்க அப்படின்னு. ஃபுல்லாக 18+ அடல்ட் கண்டென்ட்டாக தாண்டா இருக்குது, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து அடிக்கிறார் டயாங்க. என்ன பண்ணுறதா, வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஷோல்டர் மேலே தூக்கி போட்டு டயாங் போகிறாரு. ஏய் விட்ரா என்னடா பண்ணுற, விட்ரா. நான் என்னத்தை பார்த்தேன்னு நீ உனக்கு தான் தெரியுதுல்ல, வா அதை ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே தூக்கிட்டு போகிறாரு. அப்படியே ஜிமினுக்கு வந்து அப்படியே செம்ம ப்ளஷ் ஆகுது, ஃபேஸை வந்து அப்படியே ஹைட் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஊன்னு கத்துறது டீஸ் பண்ணுறது அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டயாங்க்கும் செம்ம ஷை ஆகுது, வேகமாக அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் அவனுங்க 2 பேரும் போயிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் எப்போ போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நம்ம நம்ஜுன் தான், ஏன்டா ஏன் உன்னோட பர்வர்ட் புத்திலாம் எங்களுக்கு இல்லைடா அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. யாருன்னா பர்வட்டா, நான்லாம் ஒன்றும் பர்வட் இல்லை. ஆமாம் பர்வட் இல்லாமல் தான் வந்து நீ எக்ஸ்பென்சிவ் கேர்ளு ட்ரபுள் எல்லாம் வந்து எழுதுன அப்படின்ற மாதிரி இப்போ நம்ஜுன், ஐயோ வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே, தேவையாடா நம்ஜுன் உனக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ஜுன்னு. அதானே குரூப்பில் இருக்கிற மோஸ்ட் பர்வட்னா அது நீ மட்டும்தான் நம்ஜுன் அப்படின்னு சின்ன சொல்கிறாரு. அப்படியே நீ மட்டும் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசாத ஜென், அவங்க கூட சேர்ந்து ட்ரபுள் பாடினது நீ தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, நானா பாடினேன், அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாரு சின்னு. சர்ரா சரி நல்லா மழுப்பு எங்களுக்கு தெரியாது பாரு உன் புத்தி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் உங்கள் ஒய்ஃபுங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க, டெய்லியும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, நல்லா தெரிது அப்படின்ற மாதிரி இப்போ நம்ஜுனியும் ஜின்னையும் வச்சு டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேபி வா, ஏன் நம்ம வந்து ரூமுக்கு போய் தூங்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்குது
உனக்கு டயர்டாக இருக்குல்ல, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு டீச்சிங்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ஜுன் சாரி ஜங்குக் பார்க்குறாரு. ஆனால் வந்து அதுவும் மெம்பர்ஸ் வந்து விடலை. தோ உக்காந்துட்டு இருக்கான் பாரு அப்பாவி மாதிரி. பார்க்க தான் வந்து இவன் நம்மளை விட சின்ன பையன், ஆனால் எடுத்த உடனே வந்து மேரேஜ் பண்ணது இவன் தான். எல்லாத்துக்கும் முன்னாடியும் வந்து பொண்ணை உஷார் பண்ணி கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணது இவன் தான். ஆனால் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. கமுக்கமாக இருந்து மொத்தத்தையும் முடிச்சிட்டான். இவங்கிட்ட இருந்து தான் நாமெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக்கை டீச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கா போங்க, நான்லாம் வந்து குழந்த. யாரு நீ குழந்தையா? டே டே டே, உனக்கே ஒரு குழந்தை வந்துருச்சு, நீ குழந்தைன்னுல சொல்லாதடா அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக்கு வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஜங்குக்கு சையா ஆகுது. அவர் அப்படியே அவரோட ஃபேஸை வந்து சுஜியோட நெக்கில் தான் வச்சு ஹைட் பண்ணிக்கிறாரு. இப்போ ஹைட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஜங்கக். அதான் உன் வண்டவாளம் எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சுஜி சொல்லிட்டு இருக்காங்க. நீ வேற சும்மா இருறி அப்படின்ற மாதிரி அப்படியே எல்லாம் ஜாலியாக அவங்க லைஃபு எப்படிலாம் இருக்கு, எப்படிலாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான்டா, இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. ஏதோ ஒரு ஃப்ளோவில் அப்படியே கொண்டு போயிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஸோ எப்படி இருந்துச்சு, சொதப்பிட்டேன்னா உங்களுக்கு பிடிக்கல இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணிடுங்கடா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? லைக்ஸு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. இது எல்லாத்துக்கும் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான் ஆகும். ஒரு 1 மினிட் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க, ஓகேவா? அண்ட் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட் இதில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது வந்து நீங்கள் போடுற கமெண்ட்ஸில் தான் வந்து இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி இல்லை ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒன்று டெலகிராம் ஒரு இன்ஸ்டாவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லைக் வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் இல்லை பர்த்டே ரெக்வஸ்ட் அந்த மாதிரி இல்லை ஆனிவர்சரி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி என்கிட்ட வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி வந்து சொன்னீங்கன்னா எனக்கு வந்து அது கண்டிப்பாக போடவே முடியாது. அந்த மாதிரி தான் நிறையா நடந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் எனக்கு வந்து சொல்லிட்டீங்கன்னா தான் வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும். கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. ஏதாவது அடிபட்டுற போது இல்லை வந்து சுட்டுக்க போகிறீங்க இல்லை பட்டாசுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்தாகணும். ஸோ கேர்ஃபுல்லாக பட்டாசு வெடிங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம்டா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? பாய் பாய்.